வேட்டையன் படம் வந்து அக்டோபர் 2024 ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற விஷயம் தெரியும். எல்லாருமே பயங்கரமான ஒரு அப்டேட்டுக்காக வந்து காத்துட்டு இருக்காங்க. தலைவரோட ஃபேன்ஸ் எல்லாருமே. ஒரே ஒரு அப்டேட்னா ரிலீஸ் டேட் என்னைக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரியல. அக்டோபர் 10ஆம் தேதியா? இல்ல வந்து அக்டோபர் 31 தெரியல. எப்படி இந்த இந்த மந்த்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் 15க்குள்ள ஏதோ ஒரு அப்டேட் வரும் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ, அதுக்காக நம்ம காத்துட்டு இருந்தோம்னா ஆகணும். வேற வழி கிடையாது. இன்னைக்கு வந்து நமக்கு இன்னொரு அப்டேட் ஒண்ணு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, துஷாரா அவர்கள் வந்து இந்த வேட்டையன் படத்துல நடிச்சத பத்தி வந்து ஒரு அப்டேட் வந்து குடுத்திருந்தாங்க. தலைவர் கூட நடிச்ச விஷயம் வந்து எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கனவு மாரி இருக்கு. ஒரு ட்ரீம் மாரி இருக்கு அப்படிங்கிற விஷயத்த வந்து ஒரு வெப்சைட்ல வந்து பார்த்தீங்கன்னா, அவருக்கு இன்டர்வியூ குடுத்துருக்காங்க. அ ரஜினி சார் கிட்ட தான் முதல்ல வந்து அவர் நடிச்ச அந்த அனுபவத்த வந்து சொல்லியிருந்தாங்க. அ ஞானவேல் அவர்கள் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்து படத்த பத்தி வந்து எக்ஸ்ப்ளைன் பண்ணும்போது, அ நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, முதல் நாள் வந்து ஷூட் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் டேயே வந்து அ ஒர்க் பண்ணதே வந்து பார்த்தீங்கன்னா, ரஜினி சார் கூட வந்து இன்டராக்ஷன் பண்ற சீன் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு சீனே வந்து அவங்க ஒர்க் பண்ணியிருக்காங்க. இதில என்ன இந்த படத்தில நடிச்சதில வந்து ரொம்ப அந்த ஃபர்ஸ்ட்டு சீனுக்காக வந்து ப்ரிப்பேர் பண்ணும்போதே வந்து பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா காய்ச்சல் வந்துட்டு, அந்த பதட்டத்தில காய்ச்சல்லாம் வந்து ஒரு மாரி பதட்டமாயிருச்சு. ஏன்னா, அவ்வளோ பெரிய ஆளுகிட்ட வந்து ஒர்க் பண்ணணும் அப்படிங்கும்போது, ரொம்ப பெரிய ஒரு எக்ஸைட்மென்ட் இருந்தது. எக்ஸைட்மென்ட்ல வந்து எக்ஸைட்மென்ட் அப்படிங்கிற விஷயத்த விட ரொம்ப பதட்டம் தான் அதிகமா இருந்துச்சு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு ஒர்க் பண்ணும்போது, அதில கதையெல்லாம் படிக்கும்போது, அ படம் நடிச்சிட்டு இருக்கும்போது வந்து நெறைய விஷயங்கள் உணர முடிஞ்சது. எப்படின்னா, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் கிடைச்சது ரொம்ப அற்புதமான விஷயம். ரஜினி சார் கூட ஒர்க் பண்ணது, அது மாரி ஜெய்பீம் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணது ஒரு ஒரு விதத்தில மிகப்பெரிய சந்தோஷம் அப்படின்னா கூட, இந்த கதைக்குள்ள நம்ம வந்து ஏதோ ஒரு கேரக்டர் அப்படின்னு இல்லாம, ஒரு முக்கியமான ஒரு கேரக்டரா அந்த படத்துக்குள்ள இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற விஷயத்த அவங்க சொல்லியிருந்தாங்க. ஆல்ரெடி ஒரு இன்டர்வியூல அவங்க அதான் பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு அப்டேட் குடுங்க. உங்களோட கேரக்டர் எப்படிப்பட்ட கிராஃப்ட்ல வருது? என்ன மாரியான ஒரு கேரக்டரா அந்த படத்துக்குள்ள வரீங்க? கதை எப்படி நகருது? அப்படிலாம் நெறைய வந்து கேள்வி கேட்கறாங்க. ஆனா, அவங்க எதுவுமே சொல்லல. ஒரே ஒரு விஷயம் அட்ராக்டிவான விஷயம் என்னன்னா, எல்லாருமே இந்த படத்த பத்தி சொல்ற விஷயம் என்னன்னா, ரஜினி சாரோட நார்மல் படத்துலருந்து இந்த படம் ரொம்ப தூரம் வந்து விலகி போய் படம் பண்ற மாரி இருக்கு. அதாவது ஜெய்பீம் படத்துல ஜெய்பீம் மாரி ஒரு கதைக்குள்ள இருக்கிற படத்துக்குள்ள ரஜினி சாரோட படமா இருந்தா எப்படி இருக்கும்? அ மாஸுக்கான எலிமெண்ட் எல்லாமே இருக்கும். அத விட மிக முக்கியமாக அந்த அந்த கதை நடக்கிற நிகழ்வு இருக்குல்ல, அதுக்கு ரொம்ப அதிக இம்பார்ட்டன்ஸ் குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்றாங்க. நம்மளுடைய மஞ்சு வாரியர் அவர்களும் அதான் சொன்னாங்க. ராணா சாரும் அதே தான் சொல்லியிருந்தாப்ல. அதே மாரி துஷாராவும் அதே தான் சொல்லியிருக்காங்க. ரஜினி சார் வந்து இந்த படத்த பத்தி பேசும்போது, இன்னும் பயங்கரமான நமக்கு விஷயங்கள் கிடைக்கும். ஆடியோ லான்ச் இருக்கா? இல்லையா? அப்படிங்கிற விஷயம்லாம் நமக்கு தெரியல. கண்டிப்பா இருக்கும் அப்படிங்கிற மாரி எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா, தலைவர் அவர்கள் எந்த அளவுக்கு இந்த படத்த வந்து பார்த்தீங்கன்னா, புரிஞ்சிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த, அவர் எப்படி உணர்றார் அப்படிங்கிற விஷயத்த வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். துஷாரோடைய வார்த்தைகள்லேருந்து பார்க்கும்போது, தலைவர் கூட ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு லைஃப்ல. அது ஒரு பெரிய கரியர்ல வந்து பெரிய கிராஃப் அது. ஸோ, அது கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம். அதுலயும் ஒரு நல்ல கேரக்டர் கிடைச்சது ரொம்ப பெரிய சந்தோஷம் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. மஞ்சு வாரியர் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒய்ஃப் கேரக்டர் நடிக்கிறாங்க. இவங்க வந்து தங்கச்சி கேரக்டர் அப்படி இப்படின்னு வந்து கேட்கறாங்க. பட் ஆனா அது வந்து அவங்க சொல்ல மறுக்கிறாங்க. ஸோ, எல்லாத்தையும் இப்பயே சொல்லிட்டீங்கன்னா, அப்புறம் படத்துல என்ன பார்ப்பீங்க? ஸோ, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஒவ்வொரு விஷயமா கிடைக்கும்போது உங்களுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ராணா கேரக்டர் என்ன அப்படிங்கிறது நான் யோசிச்சுட்டு இருக்கேன். நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ யோசிக்கும்போது ராணா கேரக்டர். அமிதாப் பச்சன் சார் வந்து பார்த்தீங்கன்னா, ஜட்ஜ் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. சில பேர் வக்கீல் கேரக்டர் அப்படின்னு சொல்றாங்க. இப்போதைக்கு ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபேக் என்கவுண்டர்ஸ பத்தியும், அதே மாதிரி வந்து இந்த தொழில் ஆரம்பிக்கிறதுக்குள்ள இருக்கிற பிரச்சனைகள் பத்தியும் வந்து பார்த்தீங்கன்னா, பேஸ் பண்ணி படம் அப்படிங்கிற மாரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ, இது எந்த ஆங்கிள்ல வந்து கொண்டு போறாங்க அப்படிங்கிறது படம் பார்த்ததுக்கப்புறம் தான் தெரியும். எனக்கு ஒரே ஒரு சந்தோஷமான விஷயம் என்னன்னா, எதுவுமே ஒரு படத்த பத்தி தெரியாம வந்து படம் ரிலீஸ் ஆச்சு அப்படிங்கிற பட்சத்தில, எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓரளவுக்கு எப்படி சொல்றேன்னா, ஜெயிலர் படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி இருந்த அந்த நார்மல் எக்ஸ்பெக்டேஷன்ல இருக்கும்போது தான், படம் பார்த்துட்டு வெளிய வரும்போது ஆடியன்ஸ்க்கு ஒரு பெரிய எக்ஸைட்மென்ட் பயங்கரமான ஒரு வேர்ட் ஆஃப் மவுத் வந்து கிடைக்கும். அதுக்கு முன்னாடியே படம் இப்படி இருக்கும், அப்படி இருக்குன்னு சொல்லி வெறும் பில்டப்ப மட்டும் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா, மிகப்பெரிய ஒரு சரிவு வந்து பார்த்தீங்கன்னா, படம் சந்திக்கும். இப்ப இருக்க சூழ்நிலைக்குள்ள. ஏன்னா, ஒரு சின்ன மிஸ்டேக் ஆனா கூட, அத வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க ஆன்லைனுக்குள்ள சொல்லப்படுகின்ற விதம் வந்து ரொம்ப பயங்கரமாயிரும். இப்ப நெறைய திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் ஆன பிறகு மிகப்பெரிய ட்ரோல் மெட்டீரியலா ஆறதுக்கு உண்டான காரணம் என்னன்னா, படம் வந்து வரத்துக்கு முன்னாடியே குடுக்கப்படுகின்ற எக்ஸ்ட்ரீம் பில்டப். இப்போ வந்து என்னன்னா, ஒவ்வொரு இண்டஸ்ட்ரியுமே என்ன பண்றாங்கன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகும்போது, அந்த ரிலீஸ் ஆவறதுக்கு முன்னாடி அந்த படத்துக்காக புரமோஷன் பண்ணும்போது, அந்த படத்த வந்து எந்த அளவுக்கு படம் வந்து அ வேல்யூவா இருக்கோ, அதுக்கு மேல வந்து பயங்கரமா பில்டப் பண்றதில்ல. அப்படி ஓவரா பில்டப் பண்ணி தான் வந்து இந்தியன் 2 மாதிரியான திரைப்படங்கள்லாம் மிகப்பெரிய சரிவு வந்து சந்திச்சது. ஏன்னா, அந்த படம் பயங்கரமாயிரும். நம்முடைய ரோபோ சங்கர் சார்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, படத்துடைய முதல் நாள் ரிலீஸ் அப்ப என்ன பண்ணாருன்னா, 1500 கோடி கலெக்ஷன் வரும் அப்படிலாம் பயங்கரமா பில்டப் பண்ணாரு. ஆனா, ஃபர்ஸ்ட் டே ஷோ முடிச்சுட்டு வந்ததுக்கு அப்புறமேட்டு ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ பார்த்ததுக்கப்புறம், அந்த வார்த்தைகள் எல்லாமே வந்து கலாய்க்கிற இடமா வந்து மாறி போச்சு. சித்தார்த் அவர்கள் வந்து அதுக்கு முன்னாடி வந்து ஒரு இன்டர்வியூல பேசும்போது, அவர் ப்ரமோஷன் இடத்திலேயே போயிட்டு உட்காந்துட்டு வந்து, அவர் பண்ண சின்ன சின்ன கிமிக்ஸ்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆவல.
அவர் வந்து படம் ஓடணும் அப்படிங்கிறதுக்காக தான் பேசினாரு. பட் அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகல. ஸோ அந்த மாதிரிலாம் எதுவுமே சொல்லாம, வேட்டையன் படத்துக்குள்ள நடிச்ச ஒவ்வொருத்தவங்களும் பேசுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகள்லயும் ஒரு விஷயம் மட்டும் தெளிவா தெரியுது. அவங்க படத்துடைய அந்த எடுக்கப்பட்ட விதத்தையும், அந்த கதை நகர்கின்ற விஷயத்தையும் கரெக்ட்டா வந்து கொண்டு போயிட்டுருக்காங்க. எக்ஸ்ட்ரீம் ப்ரமோஷன் பண்ணாம, நார்மலா ஒரு ஆடியன்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு மட்டுமே பேசிட்டு இருக்கிறதே இந்த படத்துக்கு ஒரு பெரிய பாசிட்டிவான விஷயமா நான் பார்க்குறேன். உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிற விஷயத்த வந்து கமெண்ட் பண்ணுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். அனிருத் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்தியன் 2ல வந்து மிஸ் பண்ண மியூசிக் இப்போ தேவாரா படத்துல கூட அந்த ஏதோ ஸ்ரீலங்காலேருந்து ஒரு பாட்டு வரும். அந்த பாட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து காப்பி அடிச்சு பண்ணிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் டவுன்ஃபாலா இருக்கிற சூழ்நிலை மாதிரி தோணுது. நெறைய வந்து அனிருத்தே வந்து பார்த்தீங்கன்னா, கலாய்க்கிற இடத்துக்குள்ள நகர்ந்து போயிருக்காரு. வேட்டையன் படத்துடைய மியூசிக் வந்ததுக்கு அப்புறம் தான் வந்து அனிருத் அவர்கள் வந்து மறுபடியும் மீண்டு வந்தாரா அப்படிங்கிறது தெரியும். தலைவர் படத்துக்கு அவர் வந்து எக்ஸ்ட்ரா எஃபோர்ட் போட்டு தான் ஒர்க் பண்ணியிருப்பாரு. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு அப்படிங்கிற விஷயத்த பொறுத்து வந்து பார்க்கணும். அனிருத்துக்காகவும் காத்துட்ருக்குறோம். படத்துடைய அடுத்த அப்டேட் ரிலீஸ் டேட்டுக்காகவும் காத்துட்ருக்குறோம். அடுத்து ப்ரொமோஷன் என்ன பண்ண போறாங்க, ஆடியோ லான்ச் என்னைக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் அடுத்து காத்துட்ருக்குறோம். ஏற்கனவே ரஜினி சார் மட்டும் பேஸ் பண்ண டீசர் மட்டும் தான் ரிலீஸ் ஆயிருக்குது. அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் ரிலீஸுக்கு முன்னாடி ஒரு சின்ன டீசர் வந்தாலோ, இல்ல வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் வந்து சீக்கிரம் வந்தாலோ வந்து பார்த்தீங்கன்னா, பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். இது எல்லாமே எப்ப நடக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்து தான் பார்க்கணும். உங்களுடைய கருத்துக்கள் எதுவா இருந்தாலும் சரி கமெண்ட்ல போடுங்க. இன்னும் நெறைய பேசுவோம். வாழ்க தமிழ்நாடு! வளர்க தமிழ் சினிமா!